எல்லாம் மொக்க பிக்கிறாயா சரி நீ மட்டும் எனக்கு பொண்டாட்டியே வந்துட்டுனா அப்படியே வீட்டுக்கு முன்னால போஸ்ட் அடிச்சு வச்சு கும்பிடுவாயா நானும் நஞ்சாமி நானும் ஊரா பொண்ணு பார்த்துருக்கிறாயா ஒரே பொண்ணுங்க அப்பா காமாலி அண்ணா எப்படியோ ஒரு பொண்ணை வச்சு பொழுது ஓட்டலாம் காய நோக்கி பார்க்கலாம் அண்ணா பொண்ணு கேட்கறனா அதாவா பொண்ணு கேட்கறேன் காமாலி அண்ணா குஞ்சு மட்டும் கொடுங்க அண்ணா குஞ்சு மட்டும் கேட்கறதுலயா குஞ்சு மட்டும் கேக்குறா குஞ்சு மட்டும் இல்ல இத வச்சு நான் எப்படியா அப்படி லைட்டா பொளம் போடுறேங்கடா கோயிந்தா யாஜாமி எனக்கெல்லாம் பொண்டாட்டியே கட்டாத அப்படியே குளிக்கு போனாலும் சரி சரி இந்த மாதிரி கட்டனா அப்படியே செத்து போடா என்ன பைஜூரிக்கு நான் ஆம்பளையா பிறந்து ஒரு கேள்வியோட கேள்வி கட்டிட்டு சாவணும் அப்பதான் ஆமா முத்தி சாந்தி மோசடியா நீ அப்படியே செத்துட்டா கால வலி உனக்கு எல்லாம் முத்தி சேர்த்துறா ஏதோ ஒரு தூட்டி பார்த்தாங்க கேட்டது தரீங்களா ஐயோ குஞ்சா சாமி ஒரு குஞ்சு தான் வச்சிருக்கிறேன் வீட்டுக்கு கூட என் பொண்டாட்டிக்கிட்ட நான் எந்த குஞ்சு கொடுப்பேன் சரி குஞ்சு கொடுக்கணும்னாலும் பரவாயில்ல நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க கொஞ்சம் சுரண்டி விடுறீங்களா ஓ நீ இடத்த காட்டுற அந்த இடத்துல நான் சுரண்டி விடணும் ஆமா நீ இடத்த காட்டு சாமி இங்க கொஞ்சம் சுரண்டேனா கையில சொரிஞ்சனா கையில நகை ஒண்ணு இல்ல நீ எடுத்து மட்டும் காட்டு அப்புறம் ஓயால பிடிச்சு தீர்த்து இங்கதான் நல்லா கிடைக்குது என்ன எந்த வாடை அடிக்குது ஐயோ வாடை அடிக்குதா நீங்க எத்தனை நாள் கழிச்சு குளிப்பீங்க நான் எத்தனை நாளைக்கு நான் வரும்போது அங்கிருந்து வரும்போது குளிச்சுட்டு வருவேன் நைட்டு ஃபுல்லா கூத்தாடி காலையில குளிப்பேன் இன்னைக்கு நாளைக்கு கூத்துக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பாயா நீங்க 2 வேளை குளிப்பீங்க நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா என்ன பண்ணுவீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு முறை அப்பதான் நாங்க குளிப்போம் குடும்பம் இறங்கணும் வந்துட்டு எவடி கிட்ட ஒரு வாரத்துக்கு குளிக்கனாலும் யாரும் நெருங்க முடியல 6 மாசத்துக்கு நெருங்கலாம் மொண்டாட்டி ஓட்டமா எவன்டா கிட்ட நெருங்க எங்களை பார்த்தா நல்லா வாசம் வரும்னா ஐயோ ஆமாயா உன்னை பார்த்தா அந்த மல்லிகைப்பூ வாசனையே தோத்துறாயா ஆமா அண்ணே மொண்டாட்டிகள் ஆடுதா ஏன் ஜாமி ஏன் பொண்டாட்டி ஆயா வெச்சிருக்கா இவ்வளோ பணம் பார்த்தா ஆயா இதெல்லாம் எங்க ஆயா நல்லா வருஷம் பாலிப்பே வருஷம் கமல என்ன பணம் போயிட்டா எங்களோட ஊரு எங்களோட நாடு சொன்னா தெரியுமா என்னடா கை வைக்கிற அப்படியே சொல்லுங்க சரி சரி தேவி அண்ணா பத்தாடி வளர்த்தையாளா அம்மா அப்படி பேரண்ட கண்ணியாக இருந்தாலும் அம்மா திருமணமானதா இல்ல நீனே இவ்வளவு லட்சணமா இருக்கறானா ஆமா அத ஒண்ணம் கச்சிமா எப்படி ஏய் என்னோட வீட்டுக்காரர் பேர சொல்ல இல்ல நீனே இவ்வளவு அழகா இருக்கறா வீட்டு
வீட்டுக்காரர் அழகா இருப்பாயா? எங்க வீட்டுக்காரு நல்ல குளுன்னு இருப்பார். குளு குளுன்னு என்னோட வீட்டுக்காரு என்ன போல நல்லா வெயிட்டா இருப்பா அப்படி. ஓய் இந்த மாதிரி குளுதான் ஒளியா இருப்பாரு. ஆமாமா. என்னோட வீட்டுக்காரு பேரா பேரண்டா. ஓ பேராண்ட கண்ணு. ஆமா. உன் பேர பேராண்ட கண்ணி. வீட்டுக்கார பேர பேராண்ட கண்ணு. ஆமா. ஒரு வாயா இல்ல கேட்கலாம் நினைச்சேன். நீ மட்டும் வந்திருக்கிற. உன் வீட்டுக்கார எங்க போயிட்டாரு? ஓ அத கேக்குறியா? என்னோட வீட்டுக்காரு வேட்டைக்கு போய் 6 மாசம் ஆயிடுச்சு. ஐயா வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆச்சு. ஆமா. 6 மாசம் சும்மாவா இருக்கிற? தனியா நான் மட்டும்தான் வீட்டுல இருப்பேன். 6 மாசம் சும்மாவா இருக்கிற? சும்மாதான் இருப்பேன். நீ என்னடா பண்ண சொல்ற? நாங்களே இருக்கிறத காட்டுல இருக்கிறோம். பிள்ளையாரி போயிடுமா? பிள்ளை யாரு போனா? ஏய் எங்க போய் எங்க சுத்தி வளைக்கிற? அண்ணா எப்படி? என்னோட வீட்டுக்காரரு வேட்டைக்கு போய் 6 மாசம் ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் வேட்டைக்கு போய் 6 மணி ஆச்சு. ஆமா. அம்மா உன் வீட்டுக்காரர் வேட்டைக்கு போய் 6 மாசம் ஆச்சு. ஏன் ஜாமி என் பொண்டாட்டி ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. அப்படின்னு பரவாயில்ல. என் பொண்டாட்டி ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. உன் வீட்டுக்காரன் ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. அவங்க 2 பேரும் 6 12 மாசம் அங்க ஓட்டட்டும். ஆமா. இப்ப நாம 7வது மாசம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அண்ணா கமலே அண்ணா எப்படி நேரமோ தாமதம் அப்படி இருந்து விட்டாலும் இருந்து விட்டாலும் இந்த 10